வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வார பலன்கள். 5ஆம் தேதி அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையில் உள்ள வாரத்தின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியில் சனி வக்கரம் அப்படின்னா இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் குறிப்பாக இந்த கழுத்து பகுதி, முதுகு தண்டு, ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லுவோம், ஸ்பைனல் கார்டு, இங்கெல்லாம் பிரச்சனைகள் வரலாம். அதில் மேல் பகுதி அங்கே பிரச்சனைகள்லாம் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், நம்ம ட்ராவல் பண்ணும்போது டூ வீலரில் அதிலெல்லாம் போகும்போது ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். ஆட் ஹவர்ஸில் ட்ராவலிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஓரளவுக்கு ஆக்சிடென்ட் ப்ரோன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டிய காலம். அதுபோக செய்கிற தொழிலில் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஒரு டாஸ்க்கை முடிக்கணும்னு நினச்சா அந்த டாஸ்க்கை கரெக்டாக எதிர்பார்த்த நேரத்தில் பொறுப்பானவர்கள் இருந்து உங்களை கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம். அவர்கள் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டு அதை நல்லபடியாக முடித்து உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தருவார்கள். இதில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு தொழிலில் பிரச்சனை வராது. ஆனால் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் தொல்லைகள்லாம் உண்டு. அதே மாதிரி நம்ம சொல்லுவோம், தமாஷா சொன்னால், வீட்டில் வயசான டிக்கெட்டுமா, வீட்டில் இருக்கிற இந்த வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கிய கோளாறுகள், பிரச்சனைகள், அதுக்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கு அலையிறது, இதெல்லாம் ஏற்படும், இல்லைன்னு சொல்ல. அதுதான் கொஞ்சம் மன கிளேசத்தை உண்டாக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள உறவு முறை எப்படி இருக்கும்? ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டும்பாங்க. நீங்கள் கடுகடுப்பாக பேசுனா அவங்களும் கடுகடுப்பாக தான் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் சிரிச்சுட்டு பேசினாலே அவங்க பாதி சிரிப்பில் பதில் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு பேசுகிறது உங்களுக்கு நல்லது. திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை எடுத்திங்கன்னா அப்படி இழுப்பாங்க. ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, ஆனாலும் கலந்து பேசி சொல்கிறோம் அப்படின்னு வழக்கப்படி சொல்லுவாங்க. அப்படி இழுக்கும். கட்டாச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் இழுக்கும். வீட்டில் நடக்கிற சுபகாரியங்களும் இதே கதை தான். இப்போ பண்ணலாம், அப்போ பண்ணலாம், சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வருது. ஆனால் ஆல் செட் அண்ட் டன் ஒரு விஷயம் என்னென்னா, நிம்மதியாக இருப்பீங்க. வீடு ரிலாக்ஸிங், அதாவது ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம போய் வீட்டில் உட்காடுறோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் இருந்தால் கூட தொழில் சிறப்பாக நடக்கும். செலவு, அதை பற்றி ஒரு கணக்கே இல்லை. செலவை கட்டுப்படுத்த என்னத்தை கட்டுப்படுத்துறது? இந்த பக்கம் ஓட்டையில் கையை வச்சா அந்த பக்கம் இன்னொரு ஓட்டை வழியாக உள்ள போகும். அதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம், நடப்பதை நடக்கட்டும், ஆனால் நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் ஜாக்கிரதையாக போகிறேன்னு வேணால் போகலாமே தவிர, இது அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சாத்தியமில்லை. அதே நேரத்தில் கடன் வாங்குவதை குறிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு காலம். அது நல்ல கடனாக இருக்கலாம், கெட்ட கடனாக இருக்கலாம், இம்மெட்டீரியல். நல்ல கடன்னா அதை திரும்ப செலுத்தும் போது குறைவான ட்ரபிள். கந்து வட்டியில் வாங்கிட்டால் நம்மளே மேலே அனுப்புகிற அளவுக்கு ட்ரபிள். இதுதான் வித்தியாசம். அதனால் கடன் வாங்குவதை முடிந்த வரையில் இப்போ நடக்கிற சூழலில் தவிர்ப்பது என்பது சால சிறந்தது. ஏன்னா சில விஷயங்களில் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அதில் ஒரு விஷயம் என்ன, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சரி, உங்கள் ராசியில் சஞ்சாரிக்கிற சனியும் சரி, உங்களுக்கு அது எக்ஸாக்டாக டோட்டலாக நன்மையை செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இல்லை. ஏன்னா 4ல் குரு சஞ்சாரிக்கும் போது கேந்திராதிபத்திய தோஷம் சொல்லுவாங்க. இது ஜென்ம சனி. அப்போ இது ரெண்டும் கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணத்தானே செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும்.
சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.